ஹாய், டுடே நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆறு கிளாஸோட 9th கிளாஸ் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக தான் பார்க்க போகிறோம். ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நிறையா போயிருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, அப்புறம் உங்களுக்கும் புரியும். இது மட்டும் இல்லைன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆன்லைன் 6 கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காம உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் இன்ட்ரெஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ டீச்சர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதை பாடுறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் பேக் டு ஜிஜி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கேப்பில் லைன் 2 ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நான் ஜரித்தரில் தான் சொல்லித்தர போகிறேன். சில்க் த்ரெட்லேயும் சொல்லித்தரேன், ஆனால் ஃபஸ்ட் வந்து ஜரித்தரில் எப்போ போல் முடிச்சு போட்டுட்டு நம்ம ஃப்ரேமுக்கு கீழே ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. த்ரெட்டை ஃப்ரேம்குள்ளே போயிடணும். இப்போ பாருங்கள், இப்போ நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் செகண்ட் லைனில் போய் ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டேன். நல்லா அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பாருங்கள், நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கிங்க. இதில் கேப் விட்டுக்கிங்கன்னா ஒன் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அங்கே ஸ்டிச்சஸ் நான் போடலை. மோடி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் போய் அங்கேருந்து ஒரு த்ரெட்டை வெளியே இழுத்துட்டு அது நேராக ஃபர்ஸ்ட் லைனுக்கு தான் நான் வரேன். ஏன்னா செகண்ட் லைனில் ஸ்டிச்சஸ் போடல. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச்சு போடணும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்ல பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் அதில் கேப் விட்டுக்கிங்க. அதனால் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே ஒரு த்ரெட்டை எடுத்துட்டேன். அங்கே ஸ்டிச்சஸ் நான் போடவே இல்லை. இது அந்த த்ரெட் அப்படியே எடுத்து செகண்ட் லைனுக்கு வந்து அங்கே நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அது அப்படியே கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தேன்னா அங்கே வந்து ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் அங்கே பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். சேம் அதே மாதிரி பக்கத்தால் கொஞ்சம் கேப் விட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியிடுங்க. அப்படியே செகண்ட் லைனுக்கு போங்க. அங்கேருந்து த்ரெட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. கீழே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இழுக்கணும். சீக்கிரம் டப்புன்னு இதுன்னு வச்சுக்கிங்களா, அப்போ த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணணும், நீடில் இன்சர்ட் பண்ணணும், த்ரெட்டை வெளியே இழுக்கணும். மேலே செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை இழுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் இதில் போட்டோம்னா அங்கே ஒரு ஃபார்ம் ஆகிடும். அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடணும். இதாங்க பேசிக்கே. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும், த்ரெட்டை வந்து கீழே நூல் சுற்றி த்ரெட்டை இழுக்கணும். இழுத்த உடனே செகண்ட் லைனுக்கு போய் அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அதை ஃபர்ஸ்ட் லைனோட ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் அங்கே ஒரு பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். சேம் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் இது மாற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது கிளியராக இல்லை, எனக்கு சவுண்டு அவ்வளோக்கா வர மாட்டேங்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும் கமெண்டில் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் எது மாற்றணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு அந்த மாற்றுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக ஆன்லைனில் 6 கிளாஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அதாவது ஜரித்தரில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில்க் த்ரெட் தான் மோஸ்ட்லி எல்லா ப்ளவுசஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு இது தாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் ஹோல் ஸ்டிச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜரித்தரில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தாங்க சில்க் த்ரெட்லேயும் போடணும். சில்க் த்ரெட்டுக்கு சேம் மெத்தேடே தான். டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மெத்தட் வந்து வீடியோ போட்டிருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், போய் அதை பார்த்துட்டு வேணால் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன், அதாவது டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு கூட உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. எப்பவும் போல் டபுள் லைன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் போட்டுக்கிங்க. அது சேம் அப்படியே ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போய் இப்போ நான் உங்களுக்கு ஜரித்தடி எப்படி சொல்லி தந்தோம்னா சேம் அதே மெத்தேடு தாங்க, வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் அது வந்து சிங்கிள் த்ரெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட், அதனால தாங்க. ஆனால் இது கொஞ்சம் பார்த்து கன்ஃபியூஷன் எல்லாம் போடுங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லுவேன், கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. வாட்ச் பண்ணி எனக்கு குரூப்பில் மறக்காமல் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வாங்க, நான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் போடுறத சொல்கிறேன். எப்போ போலவே தாங்க நீட்டில் வந்து இன்சல்ட் பண்ணிக்கணும். கீழே த்ரெட்டை சுற்றி அது மேலே இருந்து இழுத்து சேம் ஆப்போசிட் லைன் செகண்ட் லைனில் போய் அங்கேருந்து த்ரெட்டை இழுத்துட்டு வந்து அங்கே வந்து கரெக்டாக அந்த ரெண்டு மூலையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டேன். மறுபடியும் மேலே இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு கீழே ஃபார்ம் ஆகிடுது, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். சேம் அதே மெத்தட் தாங்க. பாருங்கள், இது இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே இழுக்கிற சேம் அந்த செகண்ட் லைனில் போய் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இதே தாங்க நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் எவ்வளோ கிளியராக சொன்னாலும் சேம் அதே கிளியர் தாங்க இந்த சில்க் த்ரெட்டுக்கும். என்ன அது வந்து சிங்கிள் த்ரெட், இது வந்து டபுள் த்ரெட். இது வந்து விடுங்க, நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் மெயினாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு போட்டு பழகணும். அப்புறம் தான் நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சில்க் த்ரெட்லேயும் நான் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு தெரியும். நான் ஜரி த்ரெட்டில் போடும்போது விட சில்க் த்ரெட்டில் போடும்போது நீட்னஸாக அழகாக தெரியுது, பார்த்தீங்களா? அதனால தாங்க நம்ம மோஸ்ட்லி சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபில்லிங் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ரெண்டையும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு டிசைனும் நீங்கள் பண்ணணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இருங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆடி கிளாஸ் உங்களுக்காக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இன்னொன்று மறக்காமல் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீல் அண்ட் வே டபுள் ஹோல் ஸ்டிச்சஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.